ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ட்ரோனோட ரிமோட். இந்த ட்ரோனோட ரிமோட்குள்ளே எப்படி இருக்குன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ எப்படி அதை ரிமூவ் பண்ணுறதுலாம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த 3 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 3 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்க்ரூவையும் நான் கழட்டிட்டேன். ஸோ இது ஜஸ்ட்டு அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு இதுதான் என்னோடய போர்டு. இந்த போர்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்க்ரூவும் கழட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ கழட்டிட்டேன். ஸோ இதுதான் அந்த போர்டு. இந்த போர்டு நான் எடுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சுவிட்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுவிட்செல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆன் ஆஃபு, இதெல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரோல் மோடு. ஸோ இதுவும் ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸ்க்கு உண்டானது. பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கண்ட்ரோல் இதோட ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயே அப்படியே தான் இருக்குது, ஜாயினிங்களோட தான் இருக்குது. ஸோ பவர்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு ஒயர் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம வைஃபையோட ஒயரு. அந்த ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டருக்கு உண்டான அந்த கம்பியே இது தான். ஸோ இதில் வச்சு தான் அந்த ஆண்டனா வந்து நம்ம கண்ட்ரோலே பண்ண போகிறோம். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு இது ப்ளஸ்ஸு மைனஸ்க்கு உண்டான பட்டன்ஸ். இது ஆன் ஆஃபு, இது வந்து ஒவ்வொரு மோடுக்கு உண்டானது. ஸோ இதில் நிறைய இருக்குது. மொத்தமே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்கிறது. சரி, ஓகே, இதை அசம்பிள் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்க்ரூ போட்டுட்டேன். இந்த ஸ்க்ரூ போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. இந்த மாதிரி பட்டன்ஸ் உழுது. இந்த பட்டன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அழுத்த முடியாத மாதிரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் டைட் வைக்கணும். ஸோ டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபிட் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இதில் ஸ்க்ரூ மட்டும் போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இதில் இப்போ வந்து ஆனில் போட்டுட்டேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆகுது நல்லாவே. மோட் சேஞ்ச் பண்ணாலும் மாறுது. ஸோ எனக்கு இப்போ நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன்.